Taste the Daily. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய இயக்குநரகத்தை கலைத்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசை ஈச்சநேரி கிராமத்தில் நிலப்பிரச்சினை காரணமாக இருதரப்பை சேர்ந்த பெண்கள் குடிமிப்பிடி சண்டையில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ந்தது. சுந்தரி என்பவருக்கும் கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வரும் நிலையில் பிரச்சினைக்குரிய நிலத்தை உழுவதற்கு டிராக்டரை வரவழைத்த போது சுந்தரியும் கோவிந்தசாமி தரப்பு பெண்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் கோவிந்தசாமி அங்கிருந்த டிராக்டரை ஓட்டி வந்து சுந்தரி அழைத்து வந்த டிராக்டர் மீது மோதினார். அப்போது சாந்தி என்பவர் கோவிந்தசாமியிடம் துப்பாக்கி எடுத்து வா, அனைவரையும் சுட்டு தள்ளிவிடலாம் என்று கூறியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வழக்கறிஞர் சரவணன் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முதியோர் தொகை வழங்காததை கண்டித்து முதியோர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் உள்ள முதியவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் முதல் முதியோர் உதவித்தொகை வழங்காததால் ஆத்திரமடைந்த காமக்கூர் பாளையத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மனு அளித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் நல திட்டங்களை முடக்குவதிலேயே குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நேரம் காக்க வைத்த நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் வாரச்சந்தையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் முதல் அண்ணா சாலை வரை வாரச்சந்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி கடை ஒதுக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு டோக்கன் வழங்குவதற்காக வியாபாரிகளை அழைத்த நகராட்சி அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மதிப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உயர்மட்ட பாலம் கட்டித்தருமாறு ஸ்டாலின் அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கீரம்பூர் ஊராட்சி கோம்பைப்புதூர் கிராமத்தில் இருந்து துறையூர் செல்லும் சாலையில் உள்ள தற்போது தரைப்பாலத்தில் மழைநீர் செல்வதால் பேருந்து ஊருக்குள் செல்வதில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை உள்ளதாக கூறும் கிராம மக்கள் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர் பகுதியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கடைவீதி, பேருந்து நிலையம், ஜங்ஷன் சாலை, தினசரி காய்கறி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகள் முட்டி பொதுமக்கள் படுகாயம் அடைவது தொடர்கதையாகி வருவதால் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆத்தூரில் இருந்து ராசிபுரம் நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே கோரையாறு வளைவு பகுதியில் எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் பயணி உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 18 பயணிகளை பொதுமக்கள் மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை தனியார் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.